என்னங்க மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்துருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி, கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படுத்த அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ணவே. ஆமா ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரிய சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த தண்டாளந்தே. அடியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கிளட்ட விடுவாங்க. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க. தாங்க முடியலையே. சிலுக்க, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. சிலுக்கு, என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. அப்ப என்னடா தெரியலடா. அவதியா அண்ணாக்களி, அத்தா அத்தா பச்சை கிளி. அவதியா அண்ணாக்களி, அத்தா அத்தா பச்சை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. அண்ணா சீக்கிரம் போங்க அண்ணா, ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. இப்பதான்டா சாமான்ஜெட்டெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்னும் யாரும் வரல. வாடா. கும்பிடுறாங்க. ஐயா உள்ள இருக்கிற கும்பிடுறாங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வெள்ளக்காரங்க எல்லாம் அண்ணா இங்க வாங்க. அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லுமா சீட்டு பிடிக்கிறாடா. அந்த ஆளு முதலாளி. ஆமா வாடா. ஐயா தயாரிப்பாளரே, நாங்க இந்த ஊர்க்காரங்க உங்க படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் முயற்சி பண்றேன். இங்க வந்து புடிங்கிட்டானுங்க. போடா. இவன் டீ குடுக்கிற பையனா? சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா. எல்லாருமே வெள்ளை வெள்ளையா இருக்கானுங்க. இந்த ஆள்கிட்ட கேட்டுருமா? சரி கேப்போம். ஏப்பா இந்த படத்தை எடுக்கிறாரு அந்த முதலாளி யாருப்பா? நான் தான். ஐயோ சாமி, உங்களை அப்பான்னு கேட்டு என்ன மன்னிச்சிருக்கு சாமி. நாங்க இந்த ஊர்க்காரங்க, எங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா. பணம் போடுறதாங்க என் வேலை. மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்களே, அவங்கள போய் பாருங்க. யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காரு? அவரு அண்ணா. சாமா மூர்த்தி, என்ன தப்பா இருக்க? சாமா ஒண்ணு அண்ணன் சொல்லுங்க, இல்ல சாமின்னு சொல்லுங்க. அண்ணே, நாங்க இந்த ஊர் கூத்துக்காரங்க. உங்க படத்தில் நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ்? என் பேர் பக்கரி சாமிங்க, இவர் பாவட சாமிங்க. நான் வாத்தியாருங்க, இவன் சிஷியனுங்க. எங்களுக்கு இந்த ஆர்கிட்டிங் எல்லாம் நல்லா வருங்க. ஏதாவது ஒண்ணு காட்டு. ஐயோ, இப்ப நாங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கோம். ஓய்வா போல ரூம்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காட்டுங்க. அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க. படத்து பேர் என்னங்க? விவசாயி மகன். கதை நல்ல கதையா? யோ, இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? ஏங்க அங்கேயே சொன்னால எதுவும் பேசக்கூடாது. வாய முடுங்க. டேய், இவங்களுக்கு மேல பெரிய ஆள் எவனோ ஒருத்தர் இருக்காண்டா. ஒரே குழப்பமா இருக்குடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். டேய், இங்க 2 பேர் தொப்பி வச்சிட்டு வராங்களே, இவங்க யாரா? அண்ணே, அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வராரு, அவர் தான் கேமராமேன். ஓ, படம் பிடிக்கிறவரு. அந்த பின்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்காரு, அவர் தான் டைரக்டர். எல்லாருக்கும் வாத்தியாரு. ஹீரோ ஹீரோனிக்கு படம் சொல்லி கொடுக்குறவரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோணை பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க. இவன் ஒத்த பரமான மாட்டு நின்னுட்டு இருந்தா யாருமே பார்க்கவில்லையா? அவங்க படத்துல தர்றாங்க, ஜனங்க வராங்க. இந்த ஆளு என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியலையே. அப்படியா? அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாம்ப்பா. சினிமாவில சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்போ ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோ. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க, பை விடுங்க. இது மீனாட்சி, நீ முன்னாடி வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸர் கார்லயா? ஆமாண்டி. அக்கா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. ஐயோ, தள்ளாதீங்க. ஏய், அங்க பாரு. ஒண்ணு
டானிக் வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ, என்ன? நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? ஆ. மாப்பிள, என்ன மறந்துடாத, செலுக்கு குடிச்சது எனக்கு கொஞ்சம் கொடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, மாட்டிலையாவது கொடு. சாமி, தனியா இருக்கும்போது நீங்க தான் சாமி வர சொன்னீங்க. யாருங்க இது? இந்த ஊர் கூத்துக்காரங்க ஆஹா. நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. ஓஹோ. வாங்க, உட்காருங்க. என்னது பெருச்சாளி பிடிக்கிற மாதிரி வராங்க? ஐஸ். சாமி, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம், கை விட்டுறாதீங்க சாமி. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் செஞ்சு காட்டுங்க, அப்புறம் சான்ஸ் தரோம். அது என்ன அப்படி காட்டி விட்டீங்க? அள்ளி அரசாணையில இருந்து ஹரிச்சந்திர மயான கண்ட வரைக்கும் எங்களுக்கு அத்துப்படிங்க. 4:30 இருந்து 6:30 வரைக்கும் பாடுவாருங்க. ஏன் 8 மணிக்கு பாட சொன்ன பாட மாட்டேனடா? நான் சுதீர் சொன்னேங்க. சுதியா? அதெல்லாம் விவரமா சொல்லணும்னா அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க, அதுவும் சினிமாவை முடிக்க வந்திருக்காங்க. ஏன் சாமி? எங்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. குடிக்க உங்க பின்னாடியே இருக்கு பாருங்க. மயானம் காக்க போகின்றார், ஹரிச்சந்திர மயானம் காக்க போகின்றார். அடி. என்னடா தம்பி இது? சந்தர்ப்பம் கேட்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே மயானம் போறேன்னா எவன்டா கொடுப்பான்? அண்ணே, அவங்க நெஞ்சு தொடணும்னே. ஓ, நீங்க நெஞ்ச தொடர்ல வந்துட்டீங்களா? யோ, என்ன அது? அவன் சும்மா கத்து குட்டி பையங்க. ஏதாவது டப்பாங்குத்து பாட்டு பாடினா நல்லா இருக்கும். டப்பாங்குத்து? ஆமாங்க. ஓஹோ, நீங்க இந்த லேட்டஸ்ட் ஆமாங்க. அது நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க. அது ஏறா டப்பாவே, ஆடுறா டப்பாவே, ஆடுறா. ஏ கோட்டை மேல படி பறக்குது, குடிச்சு பாருடா, அப்புறமா நிறுத்து பாருடா, அப்புறமா வளைச்சு பாருடா. ஏ குடத்துக்குள்ளே நாத்து நட்டு, குடத்துக்குள்ளே நாத்து நட்டு அறுவடை செய்வேன், அதுக்கு யானைய புடிச்சு சாதனை செய்வேன். அடி குடத்துக்குள்ளே நாத்து நட்டு. ஏ அம்மாளு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? நிச்சயமா உண்டு. எங்க டைரக்டர் சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்டா நோன்ற? இவனுக்கும் கேக்குறாங்க. அவருக்கும் உண்டு. அப்ப வர்றேங்க. வாங்க. வாங்க. திறமசாலிங்க தான், ஆனா ஆள்கா ஒரு மாதிரி இருக்காங்களே. ஐயோ, நான் தனியா வந்தா நல்ல ஹீரோ மாதிரி இருப்பேங்க. இவன் கூட வந்தனால தான் அப்படி இருக்கா. டேய், நீ ஏன்டா வந்த? போடா. அதெல்லாம் இல்லங்க, நான் குளிச்சு 1 வாரம் ஆச்சு, அதனால அப்படி தெரியும். ஏன் குளிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? நீ குளிக்கலன்னு சொல்லு, என்ன ஏன்டா சேர்த்துக்கிற? நான் வர்றேங்க. வாங்க. அடுத்த தடவை வரும்போது முடிய வெட்டிக்கிட்டு ட்ரிம்மா அழகா வாங்க. ஐயா சாமி, நீங்க சான்ஸ் கொடுக்கன்னு சொல்லுங்க, இப்பவே நான் தலையை வெட்டிக்கிறேன். தலையை வெட்ட வேணாம், முடிய மட்டும் வெட்டு. மகாராஜா வர்றேங்க. வர்றேன் சாமி. குசும்பான ஆளுங்க. வேடிக்கையான ஆளுங்கல்ல. ஆமா. என்ன பாவரசாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ, இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாடை கந்தா? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடிய வெட்டி விட்ட? ஆமா, முடி இருந்தப்ப ஊர்க்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ, வயித்தறிச்சல கிளப்பாதீங்கயா. நான் சினிமாவில் சேர போறேன். சினிமா வழியா? மார்கோ மார்கோ மாருகோயா, அட மார்கோ மார்கோ மாருகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. பக்கிரி வேற கூட வரல, தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார், நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பி தான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு சார். சார், உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. நான்சென்ஸ். கூத்துவாத்தியர்கள் இங்க சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எலிசத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார், சார் கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் திருட்டு பய. ஐயோ, அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சிட்டு போல் இருக்குது.
மெதுவா விடுங்க. ரயில் கீழ விட போறாங்களா? தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்பா. அண்ணா பாத்து இருக்குங்க, கேமராவெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. சார் பாத்தீங்களா அந்த கூத்துக்காரங்கள விட்டா நம்ம வேலைக்கு உழவு வச்சிருவாங்க போல இருக்கு. ஹலோ, இங்க வாங்க. டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா? அண்ணா அண்ணா கும்பிடணுங்க அண்ணா. ஹலோ, how do you do? டேய் என்ன எங்க வேலையெல்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுகளோட அனந்தம் மாதிரி பழகிட்டா இதெல்லாம் ஒரு ஒத்தாசை தானுங்களே. அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்களா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. அவர்தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டார். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சான்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். டேய் இன்னைக்கு இந்த கூட சொக்கா எல்லாம் நெருப்பு போட்டு கொளுத்துற, இல்ல உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். நல்லா இருக்குன்னு போறேன். மூர்த்தி சார், இந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே அதானுங்களே கிரேனு. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் கிட்னிங்க. என்ன இத கிட்னின்னு காமிக்கிறான்? தெரியல சார். கிட்னினா என்னையா? கிட்னினா தெரியலையா? இது கூட தெரியாது உங்களை எப்படி சினிமாவில் சேர்த்துட்டாங்க? டேய் உனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலடா. கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கிட்னினா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க, பைத்தியக்காரன் நினைப்பான். கிட்னினா மூளை இல்லையா, என்ன சிறுநீரகம். அது இங்க இருக்கு. சத்தியமாங்களா? ஆமாய்யா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்த சினிமாக்காரங்களையும் குழப்பிட்டியாடா உன்ன. அடே கிட்னிய குழப்பற ஒண்ணு சட்னி ஆகாம விட மாட்டேன்டா. சரியான காட்டானுங்கப்பா. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஐயா கைடா, என்னது ஒழுங்கா நந்தின்னு வர நோண்டி நடக்க மாட்டேன். நான் நந்து காட்டுறேன் பாரு. இப்படி நடக்கும் நீனா? ஐயா ஐயா மூஞ்சி பாரு. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பட்ட பக்கத்துல ஜோளாருப்பேட்டை சிலுக்கோட கையால. வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயிலுங்க. அடப்பு நாட்டை பத்தி நீ பேசின்னு போறியா? யோ இப்ப நீ மில்லி தானே அடிச்சுன்னு வந்த. எவன் சொன்னது? நான் சாராயம் தான் அடிச்சேன். யோ உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா குளிச்சமா சாமியை கும்பிட்டமா அப்படியே வெளியில போய் 4 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா எவகலத்துலயாவது இருக்கிற சங்கிலி அத்துக்கிற வந்தமான்னு இல்லாம இப்படி குச்சிக்கினே வந்தா குடும்பம் எப்படியா உருப்படும்? ஏக்கந்த கை, நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கழுத்துல தொங்குதே சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ஐயா பேசாத. இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானே என் கையில சொல்லிடுப்பா. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயில தான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணாம். ஒரே கப்பு நாத்தம், அதுக்கு தான் 2 பக்கு போட்டேன். அந்த வவுத்தரிச்சல ஏன் கேக்குற? ஒத்த அனாத போன வேணும்னு ஆர்டர் குத்தின்னு போனா இன்னும் காணோம். நான் இன்னும் செய்யறது? இந்தாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது. நான் உள்ள போய் தூங்க போறேன். தல்லையா? ஐயா வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா? எவன்டா சொன்னது? உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங். இவ வாத்தியாரு. சின்ன பையனை வச்சு பிச்சை எடுக்கிற, ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம். ஏய் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேட்க, இதுல உனக்கு பேனு வேற. எந்திரியா எந்திரியா? ஓ நீ போனோம்ல, இரு நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். ஏயா பேமானே, உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கிட்டு போய் 2 நாள் ஆகுது, நாரி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கினே பணத்தை ஏத்தின்னு போ. இந்தாமா பணம் குடியா. போனாங்க உள்ள பேனு கிட்ட கட்டில போட்டு வச்சுன்னு இருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. டா போகும்போது கலவு நல்லா டாப்பா போட்டுன்னு போ. பேனே மீன் மார்க்கெட்டுக்கா போறேன். நானும் வரேன். கணேசா, எப்படி கட்டுமஸ்தான உடம்பு தெரியுமா? ஆமா அடிச்சு கொண்டா கூட 6 மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் சேர்த்திருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? படிக்காம போயிட்டானே. நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பொண்ணுக்கே 10 ரூபாய் பாக்கி. சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. எப்ப ஒரு கொலுசு பட்டு என்ன? நீங்களே உடைச்சிட்டா 2 ரூபாய், நான் உடைச்சு கொடுத்தா 2.5 ரூபாய். வேணா வேணா, நானே உடைச்சுக்கிறேன்.
ஏன் இங்க அழறாங்க? யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். யோ, நிறுத்துங்கய்யா. இங்க பணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே போனோம். யாரு சொன்னது? குடிசையில பணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு விட தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ போனா இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவிச்சிருக்கீங்களே. தள்ளுங்கய்யா, நான் போகணும். வேணாயா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு. உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன், நீ கொஞ்சம் படியா, உன்னை வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவேன்? 50-50. கையடியா. பெரிய ஃபாரின் கோலாபரேஷன்ல கம்பெனி நடத்துறான். 50-50 கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன். நீ படு, இப்ப பாரு கலெக்ஷன். ரெடி ஸ்டார்ட். நீ போனையா? அழுக கூடாது. ஆமா, நான் போனோம். பெத்த மகனே போயிட்டியா? மகனே போயிட்டியா? நிறுத்துக்கடா, செருப்பால அடிப்பேன். ஆளாளுக்கு மகன் எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லுங்கடா. பெத்த மகனே போயிட்டியா? நிறுத்துறா, நான் தான் அழுகணும். ஐயோ ஐயோ ஐயோ. பேப்பர் ப்ளீஸ். கபில் தேவ் செஞ்சரி. What is this fantastic? Thank you. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான், படிக்கிறான். ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவனோட உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ போலீஸ். என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அனாத போனங்க வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ. ஆமா, ஏன் பணம் குப்பரப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மிஸ்டர் கம்பவுண்டர், மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பெருக்க வைக்கலாம்னு நான் தான் முதல்ல நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சிறந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். வாய மூடு. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்குவேன். இது என்னன்னு தெரிஞ்ச? தெரியாது. அதனுடைய பிளட் ரத்தம். அந்த இத மனுஷன் உடம்புல செலுத்தலாம்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். எந்த இழிச்ச வாயும் கிடைக்க மாட்டேங்கிறானே. டாக்டர், இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஐயோ சார், இது என்ன ஒரு ரத்தமோ தெரியல. 200 மில்லி இருக்கு, அது பத்தாதா? ஏன் நீங்க இங்க படுக்க வச்சாச்சுல, நான் ஏற்றிடுறேன். போய் வெளியே போய் நில்லுங்க. போயா போங்க. போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. ஆபரேஷனா? போயா. ஒரு இழிச்சாயம் மாடினா ஏத்தில்லாமே இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு, இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் வரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தமெல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கடிக்கல. பயமுடி. இனிமே
அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன், நாய்மேன். சக்சஸ்! பை, நாலு நாய் பற கொடு. முன்னெல்லாம் வாழைப்பழம் விரும்பி சாப்பிட்டு இப்ப நாய் பற கேக்குறீங்க. இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா, புறதான் பிடிக்குது. குடு. பாய், பிளாஸ்டிக் இருக்கா? இல்லைங்க சார். ஏயா நீங்க திருட வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சுட்டானே, என்ன பண்றது? உங்களுக்கு திருடன் தானே வேணும்? ஆமா. கமான், ஃபாலோ மீ. ஏண்டா டேய், எங்களையா ஏமாத்திட்டு ஓட பாக்குற? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். சார், ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? குமரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா, செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ, தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ, ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, என்ன இங்க வா. இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட. ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா, பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி கொடுத்தீங்க, கூஸ் கலர் வேலை தானே வாங்கி கொடுத்தா. செய்யும் தொழிலே தெய்வம்மா. வந்து தேயி. இந்தா. தேய். அப்படி பாக்காதியா, எனக்கு வெக்கமா இருக்குதா. என்ன அசிங்கம்? எதுமா அசிங்க? இத பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்களே, ஐயா பண்ணலாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க. தொட்டு பாரு குத்தமில்ல மாமே. ஹலோ கவிதாவா? ஐயா கொண்டேப்பன் ஸ்பீக்கிங். ஆமாடி, இன்னைக்கு ஜிஜிபில ரூம் போட்டிருக்கேன். அங்க அசோகையா வராரு. அப்படியே உன் தங்கச்சி ருக்மணியை கூட்டி வந்துரு. ஏன்னா இங்க கொண்டேப்பனும் வராரு. அடி செருப்பு. ஐயா ஐயா ஐயோ, ஐயா நாயா. அடிக்காதீங்க. ஐயா அடிக்காதீங்க. அம்மா. ஏய், பொறுக்கி மேல. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா செருப்பு பிஞ்சிடும். ஏய், அவன் இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாங்க வாங்க, என்ன வேணும்? உப்பு புளி மிளகா சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய், சார். செருப்பு எடுத்துக்காமே என்னது? போட்டு பாக்குங்க. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்கே, போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்கே, நடந்து பார்க்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்கே, ஓடி பார்க்கலாமா? ஓடி பாருங்க. ஆ, திருட, 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 புடி, திருட, 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 புடி, புடி, புடி. எங்கயா வந்து சோத்த கேட்டுக்கிட்டு இருக்கிற? அவன் திருடிட்டு ஓடுறான்னு சொல்றேன். நானா இல்லையா, போலீஸுக்கு போன் பண்ணுயா. போலீஸா? வா. போன் பண்ணாதீங்க, என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க. இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு குறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தியே, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம்.
தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சீட்டு மேல 50 ரூபாய் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேட்டு, சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் சேட்டு. தம்பி, அரே பையா, தம்பி, அரே பையா, என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். அட போயா. அரே ராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. அச்சா, என்ன சைட்டு வேணாம்? அரே முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா. சாப்பிடவா பார்த்தல? क्या बोलता? தப்பா நினைக்காதீங்க சேட்டு. இதுக்கு முன்னாடி நான் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய், சட்டுன்னு எடுத்து கொடுறா. வியாபாரத்தை கெடுத்துறாம. வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி, ஹார்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். ஆ? வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். ஏன் சார், பேப்பர்ல கட்டி கொடுக்கவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன். ஐயோ, 500 போச்சு. அண்ணே 100க்கு போன் பண்ணட்டுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான். 500க்கு சேர்த்து பண்றா. அரே அரே படட்டும் ஆத்தானே. கூல் கூல். சார், இந்தாங்க உங்க ஹார்லிக்ஸ் 500 ரூபாய் பணம், மேற்கொண்டு 500 ரூபாய். மேற்கொண்டு 500 எதுக்கு? என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பாணியா ஆத்தா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆத்தா. மீதி எல்லாம் சேர்த்து சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஐயோ, அரே ராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேலே ஆத்தாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா. ஹரே ராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும் பையா. நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ, செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000. ஏன் சார், இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000 5000. ஏய், ஓடாத. சார் சார் சார், பிடிங்க, பிடிங்க. ஓடிடு வாங்க, பிடிக்கணும், விடு. கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன்? வந்துருவான். வந்துருவானா? ம். எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளை காணுமே அம்மா. ஐயோ, அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆயி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே 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 சார் சார் சார், வந்துட்டானா? வரலீங்கோ சார். சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ. பிடிங்கவா? கையோட பிடிச்சவனை கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறது? சார், சார், பிடிங்க. உன்னைத்தான் பிடிக்கணும். இல்லை, சார். செயினை பிடி. ஆ. நட ஸ்டேஷனுக்கு. சார், சார். பேராசை தானே? சார். உன்னை உள்ள தள்ளி ஐயோ, போடுறேன். என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ.